கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்தில் நமக்கு ஆண்டவரோடைய வல்லமையை வெளிப்படுத்த விரும்புகிறார். தேவனை எவ்வளோ வல்லவர் என்பதை நீங்கள் சத்தியத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, வேத புஸ்தகத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்குங்க. ஒன்று எரேமியா 32:17 எடுத்து வாசிச்சிங்கன்னா, கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்குன தேவன் தாங்க நம்மளுடைய தேவன். அந்த தேவன் நம்மக்கிட்ட என்ன வாக்கு கொடுக்குறார்? என்னால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை, அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை, இது செய்ய முடியும், இது முடியாது, இதோட பர்சன்டேஜ் ஜாஸ்தி, இது பர்சன்டேஜ் கம்மி அப்படின்னே என் ஆண்டவர்கிட்ட இல்லைங்க. ஏன்னா இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்குனது அவர் மாத்திரம்தான். இன்னும் அதே அதிகாரத்தை எரேமியா 32:19 போனீங்கன்னா, யோசனையில பெரியவர், செயலில் வல்லவர், அவனவனுக்கு அவனவனுடைய வழிக்கு தக்கதாயும் அவனவனுடைய கிரியைகளின் பலனுக்கு தக்கதாயும் அழிக்கும்படி உம்முடைய கண்கள் மணிபுத்திரருடைய எல்லா வழிகளையுமே நோக்கமா இருக்கு. எப்படி இருக்குங்க? இவர் பெரியவர், இவர் யோசனையில பெரியவர். இவர் என்ன செய்யறாரா? நாம எப்படி இருக்கிறோம், நம்ம செய்கை எப்படி இருக்கு, நாம எப்படி நடக்கிறோம் அப்படிங்கிறத அவருடைய கண்கள் மனுபுத்திரருடைய எல்லா வழிகள் மேலும் நோக்கமா இருக்கு. பார்த்தீங்களா? அப்போ நம்ம என்ன செய்யறோமோ அதுக்கு தாங்க ஆண்டவர் பலன் தருவாரு. அதுக்கு தாங்க அப்போதாங்க நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும், அப்போதாங்க அவருடைய வல்லமை விளங்கும். இவ்வளோ பெரியவர் வல்லமையா நம்ம கிட்ட நடக்கணும் அப்படின்னா நாமளும் செய்ய வேண்டிய காரியம், நம்ம ஒவ்வொரு செயலையும் பயந்து உண்மையும் உத்தமா இருக்கணும். அப்படியாய் நம்மளை காத்து கொண்டு அவருடைய வல்லமையை நாம் ருசிப்போமா? அப்போ நம்ம ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.